வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு ரயில் பயண கட்டண சலுகை குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரயில் பயணத்தில் 58 வயது நிரம்பிய பெண்களுக்கு 50% கட்டண சலுகையும் 60 வயது நிரம்பிய ஆண்களுக்கு 40% கட்டண சலுகையும் வழங்கப்பட்டு வந்தது. இந்த கட்டண சலுகை கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டது. இது மூத்த குடிமக்களுக்கு பேருதவியாக இருந்தது. இதற்கிடையில் 2020ஆம் ஆண்டு கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. சில மாதங்களுக்கு பிறகு ரயில் சேவை படிப்படியாக தொடங்கிய போது ரயில்வேயில் செலவை கட்டுப்படுத்தும் நோக்கில் மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டது. ரயிலில் கட்டண சலுகை ரத்தால் 2020ஆம் ஆண்டு முதல் பயணத்தை மூத்த குடிமக்கள் படிப்படியாக தவிர்க்க தொடங்கினர். ஆன்மீக தலங்களுக்கு செல்லவும் மருத்துவ சிகிச்சைக்கு சென்று வரவும் மூத்த குடிமக்களுக்கு இந்த கட்டண சலுகை பேருதவியாக இருப்பதால் அதை மீண்டும் வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் 2026ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை பிப்ரவரி 1ஆம் தேதி நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளார். இந்த பட்ஜெட்டை நாடு முழுவதும் பல்வேறு தரப்பினரும் எதிர்பார்த்து வரும் நிலையில் மூத்த குடிமக்களுக்கு ரயில் பயண கட்டண சலுகை குறித்த அறிவிப்பு வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் 26 முதல் 215 கிலோமீட்டருக்கு மேல் பயணங்களுக்கு ரயில் கட்டணம் உயர்த்தப்பட்டது. பொதுப்பிரிவில் 1 கிலோமீட்டருக்கு 1 பைசா கூடுதலாகும். மெயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் நான் ஏசி மற்றும் ஏசி பிரிவுகளில் 2 பைசா கூடுதலாகவும் வசூலிக்கப்படுகிறது. இதன் மூலம் சுமார் 600 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என ரயில்வே கணக்கிட்டுள்ளது. ஆனால் இந்த உயர்வு குறிப்பாக நிலையான வருமானம் இல்லாத முதிய பயணிகளுக்கு நேரடி பாதிப்பை ஏற்படுத்துகிறது. முந்தைய காலத்துக்கு முன்பு மூத்த குடிமக்களுக்கு ரயிலில் பயணிக்க சிறந்த தள்ளுபடி வசதி இருந்தது. ராஜ்தானி, சதாப்தி, துரந்தோ போன்ற ரயில்களிலும் இந்த சலுகை அமலில் இருந்தது. இதனால் நீண்ட தூர பயணம் முதியோருக்கு எளிதாக இருந்தது. 2020இல் கொரோனா பரவல் காரணமாக இந்த சலுகை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. தற்போது நிலைமை மாறி இருந்தாலும் ரயில்கள் மீண்டும் நிரம்பி ஓடினாலும் அந்த சலுகை இதுவரை திரும்ப வழங்கப்படவில்லை. இதுவே முதியோர் மத்தியில் ஏமாற்றத்தை உருவாக்கியுள்ளது. இந்த நிலையில் 2026 பட்ஜெட் மூலம் மூத்த குடிமக்களுக்கான ரயில் கட்டண சலுகை மீண்டும் வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளதால் மூத்த குடிமக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி, வணக்கம்.